ஓகே. அடுத்த ஆப்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இல்லஸ்ட்ரேஷன்ல சேஃப் எப்படி நம்ம ஏதாவது ஒரு சேஃப் வந்து எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்செர்ட்ல இல்லஸ்ட்ரேஷன்ல சேஃப் குடுங்க. அதுல வந்து நீங்க என்ன சேஃப் நீங்க செலக்ட் பண்றீங்களோ, அந்த சேஃப் நம்ம டிரா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி ஒரு ஸ்டார் ஒண்ணு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஜஸ்ட் டிராக் பண்ணா அந்த ஸ்டார்ங்கிற சேஃப் வந்து எனக்கு டிரா ஆயிரும். டிரா பண்ண உடனே மேல பார்த்தீங்கன்னா, சேவ் ஃபார்மேட் வரும். நம்ம லாஸ்ட்டா வந்து பிக்சர் இன்சர்ட் பண்ணி பிக்சர் ஃபார்மேட் வந்தது இல்லைங்களா? சேம் அதே மாரி நீங்க ஒரு சேவ் டிரா பண்ண உடனே சேவ் ஃபார்மேட் தனியா வந்துரும். வெளியில கிளிக் பண்ணா அந்த ஆப்ஷன் வராது. அந்த சேஃப கிளிக் பண்ணா தான் அந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. சரிங்களா? சில சேஃப் நீங்க டிரா பண்ணும்போது ஒரு எல்லோ மார்க் இருக்கும். சரிங்களா? அந்த எல்லோ மார்க்னா என்னன்னா, அந்த எல்லோ மார்க் கிளிக் பண்ணிட்டு அந்த சேஃப வந்து கொஞ்சம் இந்த மாரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ அதுக்கு தான் அந்த எல்லோ மார்க். அப்ப சேஃப் இன்சர்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் என்னன்னா, இது டிராயிங் தான். நீங்க என்ன சேஃப் எடுக்குறீங்களோ அத நீங்க டிரா பண்ணலாம். ஓகே. அது இந்த செக்ஷன். இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். லெட்டர் ஏன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த பாக்ஸ் எடுத்துட்டு கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க டைப் பண்ணிக்கீங்க. ஓகே. ஸோ என்ன வேணுமோ உங்களுக்கு தேவையான டைப் பண்ணிட்டு, இப்ப இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ங்கிறனால நீங்க இத எங்க வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப எக்ஸெல்ல நீங்க ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்றீங்கன்னா, அத எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது இல்லைங்களா? டெக்ஸ்ட் பாக்ஸா இருந்தா நீங்க வேணாலும் நீங்க மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த ஒரு கஸ்டமைசேஷன் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே. இது ஒண்ணு. ஓகே. இப்ப நான் சேஃப் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஆ செகண்ட் என்னன்னா, எடிட் பாயிண்ட். எடிட் பாயிண்ட்னா என்னன்னா, எனக்கு ஒரு சேஃப் வேணும். ஆனா, அது அதே மாரி சேஃப் வந்து இங்க எதுவுமே இல்ல. எதுலயுமே மேட்ச் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இந்த சேஃப் எடுத்து நான் டிராப் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இது 2யும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சேஃப்ல எடிட் பாயிண்ட் குடுத்துட்டு, அந்த 4 பாயிண்ட்டும் எனக்கு எடிட்டபிள் ஆயிரும். நீங்க இப்ப அந்த பாயிண்ட்ட வந்து மூவ் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி மூவ் பண்றீங்களோ, அப்படி அந்த அந்த அளவுக்கு அந்த சேஃப் வந்து மூவ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். இதுதான் எடிட் பாயிண்ட். அப்ப இந்த பாயிண்ட் நான் கிளிக் பண்ணும்போது, மேலேயும் கீழயும் ஒரு ஒயிட் கலர் வருதுங்க இல்லைங்களா? ஒயிட் கலர். அந்த ஒயிட் கலர நீங்க கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா, அது கர்வ் மாரி உங்களுக்கு இந்த மாரி கர்வ் மாரி நீங்க மாத்திக்கலாம். சரிங்களா? இந்த மாரி மாத்திக்க முடியும். அப்ப ஆல்ரெடி ஒரு ஒரு சேஃப நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு, அ எடிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாரி அந்த சேஃப எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த எடிட் பாயிண்ட். ஓகே. ஸோ ஓகே. இப்ப நெக்ஸ்ட்டு இன்னொன்னு அதே மாரி ஒண்ணு போட்டுக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து ஃபில் கலர். இதுல என்ன சூஸ் பண்றீங்களோ அந்த கலர் ஃபில் ஆகும். இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா மல்டிபிள் கலர் ஸ்டைல் இருக்கும். அது எத கிளிக் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாரி அந்த ஸ்டைல் வந்து எஃபெக்ட் எனக்கு இங்க வரும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா ஃபில் கலர். நீங்க ஃபில் கலர் மட்டும் நீங்க மாத்திக்கலாம். இதுல போயிட்டு. இது ஆல்ரெடி அ பேக்கிரவுண்ட் எல்லாமே இதுல பர்ட்டிகுலரா சில தீம் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. அத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஃபில் கலர் மட்டும் மாத்தணும்னா, நீங்க இதுல போய் நீங்க ஃபில் கலர் மட்டும் மாத்திக்கலாம். ஓகே. இதுல போனீங்கன்னா, உங்களுக்கு அவுட்லைன் கலர் மட்டும் மாத்தலாம். லைக் நம்ம பிக்சர்ல பார்த்தோம் இல்லைங்களா? சேம் அதே கான்செப்ட் தான். அதே மாரி தான் சேஃப் எஃபெக்ட்டுமே. அங்க நம்ம ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான் இதுவுமே. இந்த இந்த பிக்சருக்கு ரிஃப்ளெக்ஷன்னா கீழ ரிஃப்ளெக்ஷன் கீழ ரிஃப்ளெக்ஷன் வரும். ஓகேங்களா? சேம் அதே கான்செப்ட். பிக்சர்ல பார்த்த ஒரு 60% ஆப்ஷனும் இங்கேயும் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம டெக்ஸ்ட் இப்ப இந்த சேஃப்குள்ள நீங்க ஏதாவது டைப் பண்ற மாரி இருந்தா, இந்த சேஃப் மேல ரைட் கிளிக் பண்ணிட்டு, எடிட் டெக்ஸ்ட் குடுங்க. எடிட் டெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹேஷ்ன்னு சொல்லி போட்டுருக்கேன். ஹேஷ்டேக். சரிங்களா? ஸோ கொஞ்சம் இத எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா, அந்த டெக்ஸ்ட் எனக்கு ஃபுல்லாவே உள்ள வந்துரும். அப்ப இந்த டெக்ஸ்ட் உள்ள டைப் பண்ணதுக்கப்புறம், இத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இங்க போய் நீங்க கலர் மாத்துறதுன்னா மாத்திக்கலாம். மாத்திக்கலாம். இங்க போனீங்கன்னா, அதோட ஷேடோ எஃபெக்ட், ரிஃப்ளெக்ஷன் அந்த டெக்ஸ்ட்க்கு ரிஃப்ளெக்ஷன் கீழ வரும். க்ளோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். ட்ரான்ஸ்ஃபார்ம் போனீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் வந்து இந்த மாரி எஃபெக்ட்லாம் நம்ம கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏதாவது ஒரு சேஃப் இன்சர்ட் பண்ணிட்டு, அதுக்குள்ள நீங்க ரைட் கிளிக் பண்ணி, எடிட் டெக்ஸ்ட்ல போய் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப எனக்கு மூவ் பண்ணா அந்த டெக்ஸ்ட்டும் சேர்ந்து தான் எனக்கு மூவ் ஆகும். ஓகே. சேம் இதே தான் ஸ்ப்ரிங் ஃபார்வர்ட், சென்ட் பேக்வேர்டுங்கிறது நம்ம பிக்சர்ல பார்த்த அதே கான்செப்ட் தான். 2, 3 சேஃப் இருக்குன்னா, இப்ப நான் இன்னொரு சேஃப் டிரா பண்றேன். இப்ப எனக்கு இது மேல இருக்கு, அது பின்னாடி இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த சேஃப கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்ட் குடுத்தேன்னா பின்னாடி போகும். ஃபார்வர்ட்னா எனக்கு முன்னாடி வரும். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஓகே. மத்தபடி குரூப் பண்றது தான். நம்ம லாஸ்ட்டா பிக்சர்ல பார்த்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி பேக்கிரவுண்ட்ல இப்படி வச்சிருக்கேன். இப்ப இதையும் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் பட்டன பிரஸ் பண்ணி இந்த சேஃபையும் கிளிக் பண்ணிக்கலாம். குரூப்ல போயிட்டு குரூப் குடுத்தீங்கன்னா 2 சேஃப்மே எனக்கு குரூப் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ம் இன்சர்ட்ல ஐகான் இன்சர்ட் பண்றது. ஸோ ஐகான் போனீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நெட் இருந்ததுன்னா இது ஓப்பன் ஆகும். இதுல வந்து
ஆல்ரெடி ஃப்ரீ டிஃபைன்டு நிறைய ஐகான்ஸ் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஐகான் வேணுங்கிறது இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐகான் வேணும்னா அதை கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஐகான் சிம்பிள் வந்து உங்களுக்கு உள்ளே இன்சர்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே போய் நீங்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதிலே போனீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஃபார்மேட் இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் இதுக்கு கலர் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். கலரு, அவுட்லைன் கலரு, அதோட ஃபில் கலரு, ஸ்டைலு, தீமு எல்லாமே நம்ம இதில் மாற்றிக்க முடியும், கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு எக்ஸல் ரிப்போர்ட் போடுறீங்க, அந்த எக்ஸல் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி சிம்பிள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஐகான். சேம் அதே மாதிரி 3D மாடல்ஸ் இருக்குது. இதுவுமே இன்டர்நெட் இருந்தால் தான் வரும். அதுவே கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். திஸ் டிவைஸ் ஆக்சுவலாக 3D மாடல்ஸ் திஸ் டிவைஸ் கொடுத்துட்டேன்னா டிவைஸில் என்கிட்ட இல்லை 3D மாடல்ஸ். அதனால் நான் இதில் போயிட்டு ஸ்டாக் 3D மாடல்ஸ் சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆன்லைன்லேருந்து ஏதாவது 3D மாடல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் உள்ள போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை எடுக்கிறேன், இன்சர்ட் கொடுக்குறேன். அப்போ என்னாங்கன்னா அந்த 3D எஃபெக்ட் வந்து எனக்கு எக்ஸலில் இன்சர்ட் ஆகிடும். ஸோ அஃபிஷியலாக நம்ம இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பயாவது எங்கேயாவது இந்த மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு 3D எஃபெக்டில் அந்த 3D மாடல் உள்ள இன்சர்ட் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி 3D எஃபெக்டில் ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறதுனாலும் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் 3D மாடல்ஸ். ஜஸ்ட் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்குது. ஸ்மார்ட் ஆர்ட், ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னா என்னென்னா, ஸ்மார்ட் ஆர்ட்னா ஒன்றும் இல்லை. இதில் உள்ளே போனீங்கன்னா நம்ம ஏதாவது ட்ராயிங் பண்ணி உள்ளே வைக்கணும்னு இது அதிகமாக நான் வந்து MS வேர்டில் நம்ம அது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏதாவது ஃப்ளோ சார்ட் போடணும்னா அப்போ யூஸ் பண்ணுவோம். எக்ஸல்லையும் அதே கான்செப்ட் தான். எக்ஸல் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இது உள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ சைக்கிள் இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துட்டு உள்ளே பண்ணிங்கன்னா அதுவே நீங்கள் என்ன ட்ராயிங் செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஃப்ளோ சார்ட் வந்து அப்படியே உங்களுக்கு ட்ராயிங்காக உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் MS வேர்டில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா எக்ஸல் அதிகமாக இது யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அதனால் இதை நம்ம அதிலேயே பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்னா ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பிக்சர், ஒரு வெப்சைட்டை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் போயிட்டு அவைலபிள் விண்டோ, ஏதாவது விண்டோ ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விண்டோ வரும். அந்த விண்டோ கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும். சரிங்களா? இல்லை ஸ்க்ரீன் கிளிப்பிங் கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்க எக்ஸல் சீட் வந்து மினிமைஸ் ஆயிரும். பேக்ரவுண்டில் என்ன விண்டோ ஓப்பனில் இருக்கோ அதுதான் வரும். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீன் கிளிப்பிங் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் நான் ஸ்டூடியோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னென்னா எனக்கு இந்த செக்ஷன் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இதை மட்டும் ஜஸ்ட்டு கிராப் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபோட்டோவாக கிளிப் ஆகிட்டு உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் எக்ஸல் சீட்டில் உள்ள வைக்கணும்னா உள்ளே வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதான் வந்து ஸ்க்ரீன்ஷாட். அந்த விண்டோவை கிளிக் பண்ணி அந்த விண்டோ ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ நான் அதை மறுபடியும் உள்ளே போகிறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டில் போயிட்டு ஏதாவது விண்டோ கிளிக் பண்ணால் அந்த விண்டோ எனக்கு அப்படியே என்ன ஆகும், ஸ்க்ரீன்ஷாட் ஆகி உள்ளே வந்துடும். இல்லை பர்டிகுலராக அந்த விண்டோவில் பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் வேணும்னாலும் நீங்கள் உள்ளே வந்து எடுத்துக்கலாம், கிராப் பண்ணி எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் ஸ்க்ரீன்ஷாட். ஓகே, ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து முக்கியமாக இன்னொன்று பார்த்துடலாம், பிவோட் சார்ட். லாஸ்ட் செஷனில் பிவோட் டேபிள்னு என்னென்னு பார்த்தோம். அதே கான்செப்ட் தான் இங்கே பிவோட் சார்ட் ஒன்று இருக்குது. சார்ட்னா ஒன்றும் இல்லை, நான் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ நார்மல் சார்ட் ஒன்று பார்த்துட்டு இதை பார்த்துடலாம். நான் தனியாக அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கே ஒரு டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதில் போயிட்டு இந்த 2D காலம்ங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்னென்னா இங்கே ஒரு சார்ட் வந்துடும். ஓகே, ஒரு நிமிஷம். நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டாவுக்கு சார்ட் வந்துடும். இப்போ அருண்னா இது தமிழ் மார்க், அதோட மார்க் டீட்டெயில்ஸ். இது வந்து இந்த கலர் வந்து இங்கிலீஷ் மார்க்கு, சயின்ஸு, இது டோட்டல் மார்க். இப்போ எனக்கு டோட்டல் மார்க்கு வேணான்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கலாம். இது இங்கே வச்சுக்கலாம், கொஞ்சம் ஜூமாக கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு டோட்டல் மார்க் வேணான்னா இங்கே போனீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன் இருக்கும், அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இப்போ எனக்கு டோட்டல் மார்க் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இப்போ சார்ட் பாருங்களேன், பார்க்குறதுக்கு ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் மார்க் டீட்டெயில் பேஸ் பண்ணி எனக்கு கிராஃப் ஜென்ரேட் ஆகிருக்கும். அப்போ ஒரு டேபிளாக பார்க்குறதுக்கும் ஒரு சார்ட்டாக பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு சார்ட்டாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா யார் அதிக மார்க் கம்மி மார்க்குன்னு பார்த்தோன்னே சொல்லிட முடியும். அதுவே நீங்கள் ஒரு டேபிளாக பார்க்கும்போது பார்த்தோன்னே நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? இந்த சார்ட் பற்றி ஒரு செஷன் நம்ம தனியாகவே போடுவோம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் இந்த சார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா?